அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் சுமார் 2,00,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விசைத்தறியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பருத்திக்கான 11% வரியை ஒன்றிய அரசு ரத்து செய்யவும் அவர்கள் கோரியுள்ளனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய ஜவுளி ஏற்றுமதி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. குறிப்பாக கோவை, திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் மற்றும் விசைத்தறியாளர்கள் பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றனர். சில ஜவுளி நிறுவனங்கள் முழுமையாக மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பருத்தி பஞ்சு மீதான 11% வரியை ஒன்றிய அரசு நீக்க வேண்டும் என ஜவுளித்துறையினர் கோரிக்கை வைத்துள்ளனர். டிசம்பர் 31 வரைக்கும் பருத்தி பஞ்சு மீதான 11% வரியை நீக்கியிருந்தாங்க. அதுவும் உதவியாக இருந்தது. ஆனால் இப்போ 1ஆம் தேதியிலிருந்து வரி இல்லை அப்படிங்கிற வரி இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே பருத்தியினுடைய விலை கிட்டத்தட்ட 3,000 ரூபா ஒரு கண்டிக்கு 355 கிலோவுக்கு ஏறி இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு பிரேசிலியன் காட்டனோ மற்ற காட்டனோ பங்களாதேஷ் வாங்குறதுக்கோ வியட்நாம் வாங்குறதுக்கோ நம்மளது இந்த விலை கூடுதல்னால நம்மளுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியுமே பாதிக்கும். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் நாடு முழுவதும் சுமார் 2,00,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விசைத்தறியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இச்சூழலை பயன்படுத்தி பாகிஸ்தான், வியட்நாம், வங்கதேச நாடுகள் தங்கள் சந்தைகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் பொருட்களுக்கு மாற்று சந்தையை தேடுவது கடினம் என்றும் கூறுகின்றனர். விலையை ஏற்றிருந்தாலும் 30% நம்மகிட்ட வாங்குறத குறைச்சிருக்கிறாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தானோ வியட்நாமோ பங்களாதேஷோ நம்மளுடைய மார்க்கெட் அவங்களுக்கு வரி விதிப்பு 19-20% மட்டுமே இருப்பதனால அவங்க ஈஸியாக இப்போ நிறைய பேர் அங்கே மாறி இருக்கிறாங்க. நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்குது. இந்த ஆர்டர்ஸ் நம்ம ஒரு 15-20 வருஷத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஆர்டரை நம்ம குறுகிய காலத்தில் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை மறுபடியும் கொண்டுகிட்டு வர்றதுங்கிறது முடியாத ஒரு சூழ்நிலை. 500% வரி விதிப்பை அமெரிக்கா செயல்படுத்தினால் அந்நாட்டு சந்தையை நாம் மறக்க நேரிடும் என வேதனை தெரிவிக்கும் ஜவுளித்துறையினர் இதனை தவிர்க்க ஒன்றிய அரசு சிறப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.